காலை வணக்கங்கள். இது நல்லதே விரும்பும் முருகானந்தன் பிபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து ஜெய்பனி சேனலுக்காக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமஸான மெக்சிகன் ஐட்டத்தினுடைய இந்தியன் இந்தியன் வே ஆஃப் குக்கிங். என்னென்னு கேட்டிங்கன்னா, சல்சா ரோஜா அப்படிங்கிறது மெக்சிகோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் கலிஃபோர்னியா போயிருப்போ சாப்பிட்ருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது வந்து அதாவது ரசமாகவும் இல்லாமல் குழம்பாகவும் இல்லாமல் ஒரு அரை பதத்தில் இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம தயார் பண்ணுறோம். அவங்க பனானா யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து ரைஸை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதான் விஷயம். ஓகே. இப்போ வந்து நீங்கள் ரைஸை வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறுட்டது. அப்போ தான் நல்லா மைய அரைக்க அது என்ன ஆகுன்னா வேகிறப்போ மைய வேகணும். ஓகே. அப்புறம் அடுப்பில் வடைச்சிட்டு வைக்கிறீங்க. எண்ணெயை ஊற்றிடாதீங்க. எண்ணெய் எப்போவுமே கடைசியில் தான் ஊற்றணும். முதல்ல ஊற்றுனீங்கன்னா எண்ணெயோட குணம் கெட்டு போயிடும், உடம்பை பாதிச்சிடும். அதனால் கடைசி ஊற்றிக்கலாம். நல்லது. இப்போது நம்ம நல்லா புளியை வந்து கரைச்சி ஊற்றுறோம். தக்காளி நல்லா மசிச்சு மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க தயவுசெய்து, அது சரியாக வராது. நல்லா கையிலே போட்டு நல்லா நசுக்கிடுங்க. மற்ற போட்டு நல்லா நசுக்குனிங்கன்னா அது என்ன ஆகுன்னா அது நல்லா இதாகிடும். ஸோ அந்த மசித்த அந்த தக்காளி அந்த தோலை மட்டும் எடுத்துருங்க. தோலை எடுத்துகிட்டு தக்காளி தூக்கி உள்ளே போட்டுருங்க. தக்காளி ரசம், தக்காளி அந்த சாறு, புளி தக்காளி சாறு 2 ஆச்சு. தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போடுறீங்க. தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போடுறீங்க. ஒரு 3 மிளகாய் வரமிளகாயை விதையை ஊற்றுட்டு அதையும் தூக்கி சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கைகள்லேயே கிள்ளி உள்ளே போட்டுறீங்க. அப்புறம் அதில் வந்து நீங்கள் வந்து தனியா சேர்த்துறீங்க. கொத்தமல்லி, வர கொத்தமல்லி அதை சேர்த்திக்கிறீங்க. வர கொத்தமல்லி இடித்து சேர்த்தணும், மறந்துடக்கூடாது. இடித்து சேர்த்துங்க. அப்புறம் வந்து சீரகம் இல்லாட்டி அந்த இன்னொன்று இருக்குமே, அதுக்கு பேர் என்னது, சீரகம். ஓகே, சீரகத்தை கூட இடித்து போட்டுக்குங்க. பெப்பரை கொஞ்சம் சேர்த்தியே இடித்து போட்டுருங்க. பெப்பர் வந்து கொஞ்சம் சேர்த்தியே போடுங்க. பெப்பர் வந்து மெக்சிகோவில் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. பெப்பர் நல்லாவே சேர்த்திக்குங்க. பெப்பர் ஏன்னா காரம் நல்லா ஜம்முன்னு இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அப்புறம் வெள்ளை பூண்டு நல்லா நசுக்கி போடுங்க. ஒரு பூண்டு 2 பூண்டு சேர்த்தியே போடுங்க. அளவாக போடாதீங்க. 2-3 பூண்டு, ஒரு 4 பூண்டு அப்படி சேர்த்தி போடுங்க. இஞ்சியும் அதே மாதிரி நல்லா தட்டி உள்ளே போட்டுருங்க. ஜிஞ்சர் நல்லா தட்டி உள்ளே போட்டுக்குங்க. இது கூட வந்து நீங்கள் சேர்த்த வேண்டியது வந்து அந்த காய்ந்த கருவேப்பிலை. நான் சொல்லுவேன் இல்லையா, நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு அதை வந்து கைகளெல்லாம் நல்லா போட்டு நசுக்கினீங்கன்னா அது என்ன ஆகுன்னா நல்லா பொடியாக நசுங்கிடும். தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா கலந்துரும். இல்லைன்னா முழுசாக இருக்கப்போ நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதை விட்டுருவோம். அது ரொம்ப முக்கியமான பொருள், உடம்புக்கு தேவையான எல்லாமே அதில் சத்து, பயங்கரமான இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. அதனால் அதை விட்டுறக்கூடாது. அப்புறம் முருங்கைத்தலை காய வச்சது ஒரு அரை கைப்பிடி நான் சொல்லியிருக்கேன். முருங்கைத்தலை பயங்கரமான இரும்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம் பயங்கரமாக இருக்குது. அதையும் போட்டுக்கிறீங்க. இப்போ இது உள்ளே போட்டாச்சு. இப்போது இது வந்து கொதிக்கட்டு கொஞ்சமாக தண்ணி, அளவான தண்ணி. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அந்த அரிசி வந்து அந்த பக்கம் வேக வைக்க போகிறோம். வேக வச்சு நல்ல மைய வெந்தனையும் பார்த்திங்கன்னா அதை வந்து கொழன்னு வேக வைக்கணும். கொழன்னு வைக்கணும், தண்ணியோடு வேக வைக்கணும். ஏன்னா அந்த 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 அரிசியினுடைய அந்த கஞ்சி அப்படியே என்ன பண்ணுறோம், தூக்கி நம்ம இந்த இதில் ரசத்தில் உள்ளே விட போகிறோம். இப்போ நம்ம தயார் பண்ண இந்த ரசச்சாட்டில் உள்ளே விட போகிறோம். அதான் நல்லா வேக வச்சு அது பார்த்தீங்கன்னாவே ஒரு கஞ்சி பாத்தில் வந்திருக்கும் அந்த அரிசி வந்தது. அதை தூக்கி இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமேலு நீங்கள் வந்து ஃபர்தராக இதில் என்ன சேர்த்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து கொதித்ததுக்கப்புறமேலு தான் எண்ணெய் விடணும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. கொதிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கீழே இறக்கி வைக்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பக்கம் நிலக்கடலை இருக்குது பாருங்கள், வறுத்த நிலக்கடலை. அதே மாதிரி சோயா, சின்ன சோயா வறுத்தது, அது வறுத்தது 2 தனித்தனியாக வறுத்துருங்க. அதை வறுத்து 2 பொடி பண்ணிடுங்க. 2 பொடி பண்ணி அந்த பொடியை வந்து இப்போ மேலே தூவிடுங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மேலே தூவியிருக்கேன். இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சல்சா ரோஜா. ஓகேங்களா? கொஞ்சம் கிட்டத்தட்ட மெக்சிகன் சல்சா ரோஜாக்கு ஈக்குவலாக வரும். ஆனால் பனானா இனிப்பு நான் இனிப்பை வந்து சேர்த்தலை. முக்கியமாக கரும்பு சக்கரை ஒரு 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 அந்த பனானாவுடைய அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்குற மாதிரி கரும்பு சக்கரை வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறது கூட. அப்போ இதெல்லாம் போட்டு பண்ணுறப்போ எங்கள் அப்பா, இது வந்து நீங்கள் ஒரு 3-4 நாளைக்கு கூட மொத்தமாக தயார் பண்ணி வச்சு டெய்லி சூடு பண்ணி சாப்பிட்டே இருக்கலாம். எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். சாப்பிட அப்படியே தேன் மாதிரி, என்ன சொல்கிறது, இது ஒரு டேஸ்ட்டு வேறு பயங்கரமாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். சின்ன வெங்காயத்தை நறுக்காதீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும், முழுசாக. அதாவது இடித்து போட்டுருங்க. ஒரு 3/4 பதத்தில் இடித்து போட்டுருங்க. இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். இப்போ இதை சாப்பிட்டு பாருங்களேன், அப்படியே
அதாவது ஒரு குண்டா சாப்பாடு வச்சிங்கனாலும் நீங்கள் ஒருத்தரே தனியாக சாப்பிட்டு போடுவீங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வயசான பெரியவங்க ஆரோக்கியத்துக்கு பயங்கர ஹெல்ப்பு. தொட்டுக்க நல்ல ஊறுகாய், மாவடு அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா மதமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன். இந்தியன் சல்சா ரோஜா நிச்சயம் உங்கள் இதயத்தை கவரும் என்பதில் எனக்கு துளி அளவும் சந்தேகம் இல்லை இல்லை இல்லை. நல்லதே விரும்பும் முருகானந்தன், ஜெய்பினி சேனலுக்காக விபிஎம்ஸ் கிச்சனில் இருந்து. பாய்.